நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஐபிஎல் ஆக்ஷன் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி முதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களோட கேகேஆர் ஃபேன்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் எப்படிலாம் செயல்பட்டாங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பராக பிரமாதமாக செயல்பட்டாங்க. அதாவது ஐபிஎல் வரலாற்றிலே வந்து அதிக விலைக்கு போனவர் தான் மிச்சில் ஸ்டார்க்கு. ஸோ 24,75,00,000க்கு ஜிடி கூட கட்டேசி வர சண்டை போட்டு வாங்கினாங்க. ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதில் வந்து இந்த இந்த பிக்கை சொல்கிறத விட மற்ற லீக்ஸ், அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஎஸ்எல் பாகிஸ்தான் சூப்பர் லீக் எடுத்துக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு டீமோட அந்த ஒரு டீமில் இருக்க மொத்த எல்லாரோட சேலரியும் கூட்டினாலே 18 கோடி கிட்ட தான் வருதான். அதை விட அதிகம்னா அந்த பிளேயருக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு பாருங்களா. மிச்சில் ஸ்டாருக்கு உண்மையிலே வந்து 24 கோடி வந்து உண்மையிலே அவரோட மதிப்பு கண்டிப்பாக அவ்வளோ பெரிய மதிப்பு தான். ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லணும். பட் நான் கூட யோசித்தேன், என்னடா 24 கோடிக்கு போயிட்டாங்களா, மிச்சம் இருக்க பிளேயர்ஸ் எப்படி வாங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மிச்சம் எல்லாமே பேஸ்ல வாங்கி சூப்பரமா பிரமாதம் படுத்தினாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நான் மிச்சல் ஸ்டாருக்கு இவ்வளவு தூரம் போறாங்க, ஏன்னா ஜிடி கேட்டு அவங்க டீம் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அவங்க 30 கூட போகலாம் அவங்க கிட்ட இருக்கிறத இது வச்சு. அவங்க ஒரு செகண்ட் வந்து அவங்க லைட்டா பின்னு வாங்கினாங்க. சரி, நான் நினைச்சேன் சரி இது கேகேஆருக்கு வந்து கொஞ்சம் லைட்டா பின்னடைவோ அப்படின்னு நினைச்சேன். எந்த பின்னடைவும் இல்லை, திரும்ப கேட்டா முன்னேற்றம் தான் அப்படின்னு சொல்லணும். ஸ்டார்க்கோட பை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பவுலிங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த 4 ஓவரும் தங்கத்துக்கு இணையான தான் அவரோட மதிப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். மாஸ்பா ஒரு பிளேயரை தூக்கணுங்கிறதுனால சூப்பராக வச்சு தூக்கினேன். கமின்ஸ் எதிர்பார்த்தேன், பட் இருந்தாலும் ஸ்டார்க்கு வந்து ரொம்ப நல்ல பை தாங்க. ஸோ முஜிப் வந்து பேஸ் பிரைஸில் 2 crores வாங்கினாங்க. ஸோ இது வந்து சுனில் நரேனுக்கு ஒரு பேக்கப், நம்ம கூட சொல்லியிருந்தோம் வீடியோவில், சுனில் நரேனுக்கு பேக்கப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எடுத்திருந்தாங்க. சர்ஃபேன் ருத்தர்ஃபோர்டு அவரை வந்து 1,50,00,000க்கு தூக்குனாங்க. கேஸ் ஆட்டிங்சன் வந்து இவர் வந்து வளரும் வந்து இங்கிலாண்டோட ஃபாஸ்ட் பவுலர், 1 கோடிக்கு கொடுத்து தூக்குனாங்க. சூப்பரான பிக்கு. நம்ம மனிஷ் பாண்டியா 50 lakhsக்கு பேஸ்ல தூக்குனாங்க. பேஸ்ல தூக்குனாலும் சும்மா ஏதோ தானோன்னு பிளேயர் எடுக்காம இந்த பிளேயர் நம்ம குரூப்லயா கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை செய்வாரு, அந்த மாதிரி தூக்கி இருக்கிறாங்க. மனிஷ் பாண்டியா ரோல் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அங்க யாராவது நிதிஷ் ராணாவுக்கோ வேற யாருக்கோ ஒரு கண்டிப்பா ஒரு பேக்கப்புக்கு அவர் கண்டிப்பா அமைவாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சேட்டன் சக்காரியா 50 lakh பேஸ் பிரைஸ்ல தூக்குனது தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. கேஎஸ் பரத்துங்க போன ஆக்ஷன்லாம் பயங்கரமா அவருக்கு இது இருந்தது. இந்த ஆக்ஷன்ல பேஸ்ல கேஎஸ் பரத் 50 லட்சத்துக்கு தூக்குனாங்க. அது ஒரு ஒஸ்ட். அது வந்து ஒரு சூப்பரான பை தான். நீங்க ஒருவேளை குர்பாஸ் சரியா பண்ணல, உங்களுக்கு வந்து ஒரு ராயை உள்ள கொண்டு வரணும், அந்த மாதிரி நேரத்துல அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து ரம்தீப் சிங், அவர் ஆல்ரவுண்டர், அவர் ஒரு 20 லட்சத்துக்கு வாங்கியிருந்தாங்க. ஷகீப் ஹுசைன் ஒரு 20 லட்சத்துக்கு, ஆங்கிரிஷ் ரகவான்சி அவரை வந்து ஒரு 20 லட்சத்துக்கு, எல்லாமே வந்து இந்தியன் யங்ஸ்டர்ஸ் அன்கேப்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு 20 லட்சத்துக்கு வாங்கினாங்க. சூப்பரான பையாவும் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? கேகேஆரோட அவங்களோட ஆக்ஷனில் என்னெல்லாம் செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேகேஆரோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 2024 என்னலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா குர்பாஸ் அண்ட் நம்பர் 2 வெங்கடேஷ் ஐயர். இவங்க 2 பேருமே ஓப்பனிங் இறங்குறாங்க. ஸோ நம்பர் 3 கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 4 நிதிஷ் ராணா, நம்பர் 5 ரிங்கு சிங், நம்பர் 6 ஆண்ட்ரே ரசல், நம்பர் 7 சுனில் நரேன், நம்பர் 8 வந்து மிச்சில் ஸ்டார்க், நம்பர் 9 சேட்டன் சக்காரியா இருக்கிறாரு, 10 பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, வைபவ் வராரோ, ஸோ ஹர்ஷ்தீப் ராணா. ஸோ அதில் அந்த 11ல் யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணிப்பாங்க. இம்பாக்ட் பிளேயர் சுயா சர்மா. ஸோ டீமை பாருங்க, சூப்பரான டீமுங்க. ஸோ குர்பாஸ் வந்து அவருக்கும் கையில் கிடச்சிட்டுனா வாங்குவார். வெங்கடேஷ் ஐயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக நினைக்கவே கூடாது. ஸ்ரேயஸ் ஐயர் ஸோ ஒரு கேப்டன், தரமான பிளேயரு. நிதிஷ் ராணா, ரிங்கு சிங்லாம் இப்போ இன்டர்நேஷ்னலாக கலக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆண்ட்ரே ரசல் கொஞ்சம் வந்து ஒரு ஃபிட்னஸ் நல்லா இன்ஜுரி இல்லாமல் இருந்தாருன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 2-3 ஓவரை தள்ளலாம். அவரும் இப்போ இன்டர்நேஷ்னல் கலக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு 30-40 ரன் அடிச்சு ஒரு 3 விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு இந்த வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் இங்கிலாந்து T20 சீரீஸ்ல. ஸோ ஓவராலாங்கிற பார்க்கும்போது டீம் சூப்பராக தரமாக இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி இருக்க பேக்கப்பும் பார்த்தீங்கன்னா
சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். மிச்சல் ஸ்டார்க்கு மட்டும் அந்த எல்லா மேட்சும் கண்டிப்பாக அவர் ஆடிட்டாரு, அவர் அவைலபிளாக இருந்தார், எல்லா மேட்சும் ஆடினாரு அப்படின்னா கண்டிப்பாக கேகேஆர் பிளே ஆஃப் வர்றது மட்டும் இல்லாமல் ஃபைனல் போய் கப் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ கடந்த காலங்களில் கேகேஆர்கள் சில தவறுகள் பண்ணியிருக்கலாம். அதான் நம்ம கம்பீர் வந்துட்டார்லாங்க, கம்பீர் வந்துட்டா அந்த தப்பை கண்டிப்பாக சரி பண்ணுவார். சரி பண்ணி கண்டிப்பாக டீம் பிளே ஆஃப் ஷுவராக போவோங்க. கேகேஆர் இப்போ இருக்க டீமு அப்படி அந்த பிளேயிங் லெவன் அப்படி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் போவாங்க, ஃபைனல் போவாங்க, கப்பு அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் கேகேஆரோட உங்களோட பிளேயிங் லெவனையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை மார்க்கு கேகேஆரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை 94 கொடுக்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்கள் மார்க் அண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பிளேயிங் லெவனையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.